இப்போ அரிசியை பத்தி பேசலாம் சார். பொங்கலுக்கு திமுக கவர்மெண்ட் பொங்கல் கிஃப்ட் ஹேம்பர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 3000 ரூபாய் 2 கோடி பேருக்கு. இது தேர்தலுக்காக கொடுக்கப்படுகின்ற பொங்கல் பரிசு. இது திமுக மக்கள் மகிழ்ச்சியோட தைப்பொங்கலை கொண்டாடும் என்பதற்காக கொடுக்கல. அப்படி கொடுக்கறதா இருந்தா ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்திருக்க வேண்டும். இந்த ஆண்டு தேர்தலை நோக்கி இந்த பொங்கல் பரிசை கொடுத்திருக்கிறாங்க. இதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான கொரோனா காலம், மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிப்பு இருக்கின்ற காலகட்டத்தில் தை பொங்கல் வந்தது. அப்ப எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குக்காக இந்த பொங்கல் பரிசை கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் நாங்கள் அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னார். இன்றைய தினம் அதே வேண்டுகோளை நான் வைத்தேன். இன்றைக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை. இந்த ஆண்டு இதோட ஆட்சி முடிவு போகின்றது. இனி திமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை.